இன்றைக்கி நம்ம ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். இந்த 30ஆம் அதிகாரத்தை வாசித்து முடித்த பிறகு ஒரு 19 வசனங்கள், அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு வார்த்தைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த உபதேசங்களை கொஞ்சம் தியானித்து நம்ம ஜெபிப்போம். வாசிக்கலாம். பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பெலத்தினாலே பெலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பெலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலோது உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்நானாதிபதிகள் ஆனேஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் உங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிள சிங்கமும் வீரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமுமான அடைவிலிருக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பெலன் என்று அதற்கு கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். இது சொல்லப்பட்ட காலகட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரவேல் வடக்கு தெற்கா இருந்தது இல்லைங்களா? வடக்கு பகுதி தேவனை விட்டு விலகி விக்கிரக ஆராதனை செய்து அசிரியர்களால் பிடிக்கப்பட்டு போய்விட்டது. தெற்கு பகுதியான யூதா கொஞ்ச காலத்துக்கு கர்த்தரோடு இருந்தது. அதுவும் என்ன செய்யுது, அதே மாதிரி வடக்கு பகுதி கர்த்தரை விட்டு பிரிந்தது மாதிரி யூதாவும் கர்த்தரை விட்டு வழி விலக தொடங்கிவிட்டது. அதுவும் தன்னுடைய ஐடாலட்ரிக்குள்ளாக போய்விட்டது. லிட்ரல் ஐடல் வர்ஷிப் அண்ட் பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை என்கிற காரியத்துக்குள்ளே போய் கர்த்தரை விட்டு வழி விலகுது. இந்த மாதிரி அவங்க செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, ஸோ they are increasing on their sins and they are keeping me away அப்படிங்கிறார் ஆண்டவர். என்னை தள்ளி வைத்து விட்டார்கள். என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாடாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பெலத்தினாலே பெலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ யூதா ஜனங்கள் கர்த்தரை அறியாததினால் அல்ல, கர்த்தரை அறிந்தவர்கள், தேவனுடைய ஆவியை அறிந்தவர்கள். அவர்கள் மத்தியிலே கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அவருடைய வசனங்களை எடுத்து சொல்லிப்பதற்கு ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இவர்களிடத்துல அவங்க ஆலோசனை கேட்கல. காரணம் என்ன? அவங்க பார்வோனுடைய பலத்தை பார்த்தாங்க, எகிப்தில் போய் தங்கணும்னு நினச்சாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரிபலியஸ் நேச்சர் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, ரிபலியஸ் ஹார்ட், முரட்டாட்டம் உள்ள ஒரு புத்திரராக இருக்கிறாங்க என்று சொல்கிறார். இது எதை காட்டுதுன்னா, இருதய கடினம், கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடிய ஒரு இருதயம், உலகத்தில் இன்பத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு இருதயத்தை காண்பிக்குது. அப்போ சொல்கிறாரு, அந்த பார்வோனை தேடி நீ போகிற, அது உனக்கு வெட்கமாக மாறப்போகுது. அவனுடைய நிழலில் நீ போய் இருக்கணும்னு நினைக்கிற, அது உனக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பை கொடுக்காது என்று சொல்கிறார்.
அவர்களுடைய பிரபுக்கள் சோவாரிலே போய் இது வரைக்கும் போய் சேர்றாங்க. அவங்க வழியில் அவங்க போகக்கூட இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, அது மிகவும் கடினமான பாதை. இது வழியாக போகும்போது அவங்களுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லை, இவ்வளவு பொக்கிஷங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாங்க. இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மட்டுமல்ல, எகிப்தியன் சகாயம் பண்ணுறது மாதிரி பண்ணுவான். அதனாலேயும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறார். இது எதை காண்பிக்குதுன்னா, கர்த்தரை தன் ஆதாரமாக கொள்ளாமல் பணத்தின் மீதோ வேறு ஏதாவது ஒன்றின் மீதோ தனது நம்பிக்கையை வைக்கிற மனிதனை குறிக்குது. சொல்கிறாரு, அந்த எகிப்து உனக்கு ஒன்றுக்கும் உதவாதுப்பா, நீ அங்கே போகிறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. சரி, இப்போ சொல்கிறாரு, நீ போய் சொல்லு. ஏசாயாட்ட சொல்கிறாரு, நீ போய் சொல்லி இதை எழுது அதை ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரைங்கிறாரு. எதுக்காக? இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் இதை வாசிக்கணும்னு தான். இது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தா இந்த வார்த்தை நம்ம கைகளில் கிடைத்திருக்காது இல்லைங்களா? நமக்கும் கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறார். ஏன்னா இதே பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது. கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடிய இருதயம் இன்றும் இருக்குது. சரி, 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இல்லை, 9லிருந்து. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாக இருக்கிறார்கள். என்ன ப்ராப்ளம்ங்கிறதையும் ஆண்டவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஒன்று என்ன? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் கொண்ட ஜனங்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுற எண்ணம் ஏன் வருது என்று சொன்னால், உலகத்தில் அன்பு கூறுவது தேவனுக்கு விரோதமான காரியம். அடுத்தது பொய் பேசுகிற பிள்ளைகள். அடுத்தது கர்த்தருடைய வேதத்தை கேட்க அவங்களுக்கு மனதில்லை. இதுதான், கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு கால்களுக்கு தீபமாக இருக்குது. ஆனால் அந்த வேதத்தை கேட்க மாட்டோம் என்று நம்ம சொன்னோம்னா இந்த முரட்டாட்டம் உள்ள ஒரு இருதயம் நமக்கு வந்துவிடும். இந்த வேத வசனம் தான் நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய இருதயத்தை நிறுத்து பார்த்து நமக்குள்ள தீங்கான ஒரு எண்ணம் வந்தால் அது தீமையானது என்று கண்டுகொள்வதற்கு வேத வசனம் தான் நமக்கு உதவுது. இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்வைக்கு நலமானதாகவே எல்லாமே காணப்படும். நமக்கு எது பிடிச்சதாக இருக்குதோ அது நல்லது என்று நம்ம தீர்மானித்து கொள்ளுவோம். ஆனால் வேத வசனம் கண்ணாடியை போல இருக்குது. அது கர்த்தருடைய பார்வையில் எது சரி என்பதை நமக்கு நாள்தோறும் போதித்து நடத்துது. உதாரணமாக, நீங்கள் ஒரு கருத்தை குறித்து பேசுகிறீங்க, ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தெரிஞ்சிடும் நம்ம பேசுனது சரியா இல்லையான்னு. சரி, தொடர்ந்து வாசிப்போம். 10ஆம் வசனம். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாக எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாரு? இவங்க தரிசனம் பார்க்குறவங்க, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள், அடுத்தது ஞான திருஷ்டிக்காரர்கள். இவங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிடாதீங்க, நீங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு எங்களை எச்சரிக்காதீங்க என்று சொல்லி அவங்கள தடுக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தை, தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் உரைக்கிற வார்த்தை அவங்கள கன்விக்ட் பண்ணுது, அவங்க இருதயத்தில் குத்துது. அது வேண்டான்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்களாம்? மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் சொல்கிறாங்க. எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும். என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தர் சொல்கிறத சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன சொல்லுங்கள்? என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நீ இருக்கிறபடியே இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக செய்வார்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க? இதமான சொற்களை எங்களுக்கு சொல்லுங்கள், மாயமானவைகளை சொல்லுங்கள். அது உலகத்துக்கு அடுத்த மாயமானவைகளில் நாங்கள் இருக்கணும், அதுக்கு ஏற்ற பிரசங்கத்தை எங்களுக்கு பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய இச்சைக்கேற்ற பிரசங்கத்தை விரும்புகிறாங்க. இதான் சொல்கிறார், நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள். வழி விலகி போகிறாங்க, பாதை விலகி போகிறாங்க, ஆனால் இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்கள் முன்னாடி இருந்தால் நாங்கள் இதை எங்களுக்கு கன்விக்ஷன் ஆகும், அதனால் வேண்டாம் என்று சொல்லி தேவனை தள்ளி வைக்கிறாங்க. நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால்
இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடியப் போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்ப விடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொள்ளுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம் என்று சொல்றார். ஸோ இவங்க செஞ்ச இந்த செயலுக்கு கான்சிக்வன்சஸ் உண்டு. இந்த பாவத்துக்கு என்ன சொல்கிறாரு, நான் அவங்கள என்ன செய்வேன், இப்படிப்பட்ட ஒரு கீறல் விழுந்த ஒரு சுவர் எப்படி சடுதியாக இடிந்து விழுமோ அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கணப்பொழுதிலே உடைக்கப்பட்ட குயக்களத்தை போல உடைத்து நொறுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் பெருசு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சிகளின் மேல் ஒரு கம்பத்தைப் போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருடைய கோபம் கணப்பொழுது, ஆனால் அவருடைய இரக்கமோ தலைமுறை தலைமுறை மட்டும் என்று வாசிக்கிறோமே. கர்த்தருடைய இரக்கம் பெரிது. அதே நேரத்தில் அவர் நீதி செய்கிறவர், அக்கிரமத்தை அருவருக்கிறவர். ஒரு பாவி மனம் திரும்பாவிட்டால் தனது பட்டயத்தை கருக்காக்குவார்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன செய்கிறாங்க, மனம் திரும்புறதை விட்டுட்டு வேறு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் உண்டு அப்படின்னு யோசித்து பார்க்குறாங்க. சொல்கிறார், நீங்கள் எப்படியாவது ஒரு குதிரையில் ஏறியாவது நான் தப்பிச்சு எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு நீ ஓடி போகிற, ஏதாவது மலையின் உச்சியில் ஏறி நான் தப்பிச்சு கொள்வேன் அப்படின்லாம் நீ தப்பிக்க பார்க்குற. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா, ஒரே ஒருத்தன் பயமுறுத்தினா 1000 பேர் ஓடி போவீங்க, 5 பேர் பயமுறுத்தினா இத்தனை பேர். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ கர்த்தரை வெறுத்து நீ உன்னோடக்கு இச்சையான பாதையில் போய் மனம் திரும்பாமல் இருக்கிற பட்சத்தில் நீ என்ன செய்ய மாட்ட, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் பயப்பட்டு ஓடி திரிகிறவனாய் நீ இருப்பாய். உன்னால் என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய சமூகத்தை நீங்கி உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. உன் வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கர்த்தர் அவனுக்கு எடுத்து சொல்கிறாரு. ஆனாலும் கூட உனக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். God is still waiting for you to repent and come back to him. உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஸோ இதுக்கு மத்தியில் மனம் திரும்புதலை குறித்து கர்த்தர் சொன்ன அந்த செய்தியை தான் இந்த 2ஆம் பகுதியில் நம்ம பேச போகிறோம். பாருங்கள், சொல்கிறாரு 15ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம், ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், என்ன, நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம், எனது அக்கிரமங்கள் பாவங்களை விட்டு விலகி கர்த்தரிடத்திற்கு திரும்புவது. அப்படி செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்கிறாரு. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். அமெரிக்கை என்பது கர்த்தருக்கு முன்பாக அமைதியாய் இருப்பது, அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பது என்பது தான். ஸோ நீ ரொம்ப பெருசாக யோசித்து நான் உன்னுடைய கைகள்னால் உனக்கு நீ ரட்சிப்பை உண்டு பண்ணவும் முடியாது, இன்னென்னதை செய்து நான் இப்படி செய்து கொள்வேன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு,
தனது ஆவியை அளிக்கிறாரு. அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நமக்குள்ள நீதியான கிரியைகளை நடப்பித்து கர்த்தருடைய வழிகள் என்னவோ அதில் நம்மை நடத்தி கொண்டு போவார். ஆகையினால எதைத்தான் இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டு ஆகமத்தில் தேவன் மனம் திரும்புதலை குறித்து சொன்ன பிரசங்கத்தை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த வார்த்தைகள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலிருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இப்போ அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் காலம் தொட்டு வழிவிலகுதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்த ஒரு காரியம். ஆனால் நம் மீது மனதுருகுகிற கர்த்தர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி வைக்கிறாரு. அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் இதுதான். என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் விசுவாசியுங்கள், அவருடைய மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு வசனம் என்ன? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் என்பது. ஆனால் சிலருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு வருது என்று சொல்றார். அதுக்கு என்ன காரணம்? ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இப்போது நம்ம ஏசாயாவில் வாசித்தோம் இல்லைங்களா? அந்த எகிப்துக்கு போனாங்களே, அவங்க ஏன் எகிப்துக்கு போக வேண்டும்? ஏன் அவர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி இருக்கக்கூடாது? காரணம் என்ன? அவர்கள் ஒளியை விட இருளை விரும்பினது தான் அதுக்கு காரணம். அவங்க பொருளாசைக்குள்ளே போய்விட்டார்கள். அந்த பொருளாசையை அவர்கள் விட்டுவிட அவர்களுக்கு மனது இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்குள்ள ஒரு சொல்யூஷனை தேடவே இல்லை, உலகத்திலிருந்து அவங்க சொல்யூஷனை தேடினாங்க. அப்படிப்பட்டவர்களால் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒளியினிடத்தில் போனால் நமக்கு விடுதலை உண்டு. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க இருளை விரும்புகிறாங்க என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆனால் சத்தியத்தின்படி எவன் செய்கிறானோ அவன் என்ன செய்வான்? தன்னுடைய கிரியைகள் வெளியாகும்படி ஒளியின் இடத்துக்கு வருவான் என்று சொல்கிறார். சரி, அடுத்தது இன்னொரு காரணம். கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம சொல்லுகிறோமே, மனம் திரும்புதல் அவ்வளவு எளிதான காரியமா? நம்ம எல்லோருக்குமே பாவத்தை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குது. ஆனால் மனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம இதை சரி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். 14ஆம் வசனம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தேவனுடைய அன்பு. ஏன்னா தண்டனைக்கு பயந்து தண்டனைக்கு தப்பி ஒளிந்து கொள்ளும்படி ரட்சிப்புக்குள்ளே ஒருத்தர் வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஐ டோன்ட் பிலீவ் தட் வே. பிகாஸ் என்னுடைய சொந்த ரட்சிப்பு நான் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆவியானவர் நான் பாவியாய் இருந்த பொழுது என் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார். இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை அறியாமல் பாவ பழக்க வழக்கங்களில் இருந்த பொழுது அவர் கன்விக்ஷனை கொடுத்தார். ஆனால்
அந்த கன்விக்ஷனுக்கு மத்தியில் வேத வசனத்தை வாசிக்கும்படி அவர் வழி நடத்தின பொழுது அவருடைய அன்பு தான் மனம் திரும்புதலுக்குள்ளே என்னை வழி நடத்தினது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் என்ன? ஜீவாதிபதி. இவர் சர்வ ஜீவன்களையும் உண்டாக்கின தேவன். இவர் என்ன செய்கிறாரு? தான் தனது ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஸோ எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்தார். அப்படி அவர் மரித்திருக்கிறதுனால நம்ம பிழைத்திருக்கிறோமே, நம்ம என்ன செய்யணும்? நமக்கென்று பிழைக்காமல் நமக்காக தன்னையே தந்த தேவனுடைய குமாரனுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால பிழைத்திருக்க வேண்டும் சொல்றாரு பாருங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போது நம்ம முதலாவது மனம் திரும்புவதற்கான முக்கிய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எனக்காக மரித்தார், அப்போது இனி நான் அவருக்காகவே வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானம் தான் நம்மை இரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறது. அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. என காரணம் என்ன? அவருடைய அந்த அன்பை நம்ம ருசி பார்க்கும்போது என்ன புரிந்து கொள்கிறோம்? அந்த ரட்சிப்புக்கு நான் பாத்திரவான் கிடையாது, அவர் என்னை தேடி வருவதற்கு. ஏன்னா நான் பாவியான மனுஷன். பேதுரு சொன்னார் இல்லையா, என்னை விட்டு அகலும் நான் பாவியான மனுஷன் என்கிற நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகிறார். அந்த ரட்சிப்பின் பாதையை நமக்கு காண்பிக்கிறார். மனம் திரும்பும்படி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது we cannot reject that offer. அது தள்ளிவிடக்கூடிய ஒரு ஆஃபராக இருக்கவே இருக்காது. காரணம் என்ன? நமக்கு முந்தின நிலைமை தெரியும். நம்ம பாவ வழக்கத்தில் போகும்போது நமக்கு கிடைத்த பிரதிபலன் என்ன என்று சொல்லி, வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த இன்னல்கள் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று வரும் பொழுது அவருடைய அன்பை பார்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? மனம் திரும்பி அவரிடத்துல வருகிறோம். அதற்கு பிறகு கர்த்தர் நமக்கு அவருடைய நீதியை தரிப்பிக்கிறார். அவருடைய வசனத்தினாலே நம்மை சுத்திகரிக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவர் நம்ம கூட இருந்து பரிசுத்த ஆவியானவராக வழி நடத்தும் போது கனிகளை நம்ம இடத்துல காணப்பட பண்ணுகிறாரு. இப்படித்தான் நம்ம அதுக்குள்ளே போகிறோமே தவிர மற்றபடி அல்ல. சரி, அடுத்தது பாருங்க, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வருவதற்கான இன்னொரு முக்கிய காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 2:7, 12, 14-16 வசனங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் என்று பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவும் இல்லை, அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே என்று எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது ஆவியில தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ என்ன? ரட்சிக்கப்பட்டு வருவதற்கு முன்பு என் ரட்சிப்பின் பலன் என்ன? ஏன்னா ரட்சிக்கப்படுவது மிகுந்த சந்தோஷமான காரியம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் சேர்ந்து விட்டோம். சரி, அது மாத்திரமல்ல, இப்போது நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள, நாம அவருக்குள்ள என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா தேவன் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மை வழி நடத்துகிறார். தாவீதை வாசிக்கும்போது நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து தாவீது ஆலோசனை கேட்குறாரு கர்த்தரிடத்துல. நான் இந்த இடத்துக்கு போகலாமா, இதை என் கைகளில் ஒப்பு கொடுப்பீரா என்று சொல்லி. என்ன, மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாடுகள் இருக்குது. இந்த பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் போகும்போது நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. அப்போது நமக்கு அறிவை தந்திருக்கிறார், புத்தியை தந்திருக்கிறார். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ஆலோசனை என்கிற ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு.
அதைவிட மிகவும் முக்கியமானது என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்கும் என்ன உண்டு? வியாகுலங்களும் உபத்திரவங்களும் வரும் பொழுது ஆறுதல் தேவை. we all need the rest, அல்லது ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. அதை தரக்கூடியவர் நம் தேவனாகிய கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன, நம்ம துன்ப பாதையில் போகும்போதும் சரி, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் வேதனையோடு இருக்கும் பொழுது நம்மை ஆற்றி தேற்றி நடத்த வல்ல தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் நமக்கு இல்லை என்று சொன்னால் என்ன செய்யப்பட்டுள்ள இருப்போம்? எப்போதுமே ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன் அல்லது ஒரு விதமான ஆன்சைட்டிக்குள்ளே நம்ம போய்விடுவோம். ஸோ இது எல்லாமே ஆவிக்குரியவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகள். இதை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. சத்திய வசனத்தை அறிந்து மனம் திரும்பாவிட்டால் இதை பற்றி நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு சர்ச்சு கோயிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அது உயிரில்லாத, ஜீவன் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியானவருடைய பலனை பற்றி நம்ம அறிந்து கொண்டிருக்க மாட்டோம். எனது 40 வருட அந்த வாழ்க்கையில் நான் அப்படிப்பட்ட ஆறுதலை அடைந்ததில்லை. இப்பொழுது நாள்தோறும் அதை அனுபவிக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் எவ்ரி டே அண்ட் எவ்ரி மொமெண்ட், தட் கம்ஃபர்ட். இல்லைங்களா? இது தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது என்ன? ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நமக்கு போட்டுக்கு பாருங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஸோ சொல்கிறாரு, அந்த ஆவியானவர் இன்னொரு காரியம் செய்கிறாரு. தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற ஆவியானவர் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நமக்கு சொல்லுகிறாரு என்று சொல்கிறாரு. ஆனால் ஜென்ம சுபாவமான மனிதன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன சொல்கிறாரு? அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் ஒருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமேன். என்னென்னா, நீங்களும் நானும் மாம்சத்தில் இருக்கிறோம், ஆனால் மாம்சத்தில் போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்ம கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோம். அவரது ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதுனால என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதா, ஒர்க் பிளேஸில் ஒரு ப்ராப்ளம் வருதா, ஒரு டிசீஸ் வருதா, என்ன நடந்தாலும் அதை முதலாவது என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய கண்களோடு பார்க்க ஆரம்பித்து விட்டோம். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்துவதனால அவரிடத்துல ஆலோசனை கேட்கிறோம். ஒரு உடல்நலம் இல்லை, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இருந்தால் கூட முதலாவது என்ன செய்கிறோம்? ஜெபம் செய்கிறோம். அப்போ உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் சுகத்தை கொடுக்கிறாரு. ஒருவேளை ஒரு மருத்துவரை பயன்படுத்தலாம். ஒரு மருந்து எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அவரிடத்துல ஆலோசனை கேட்கிறோம் முதலாவது. ரெண்டாவது என்ன? நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் மாம்சத்தில் போர் செய்கிறவர்கள் அல்ல என்று சொல்லுகிறோமே. அப்போ என்ன அர்த்தம்? சண்டை, மற்றவர்களுடைய எந்த விதமான காரியத்திலையும் நம்ம செய்வதில்லை. நம்ம என்ன செய்கிறோம்? அன்பினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதனால இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஸோ அப்போது மனம் திரும்பாமல் இருக்கிறவர்களுக்கு என்ன காரியம்? அவர்கள் ஒளியை விட இருளை விரும்புவது தான் காரணமாக இருக்குது. ஆனால் மனம் திரும்புவதற்கு நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த பெரிய கிருபையை நம்ம காண வேண்டும். இந்த வேத வசனங்கள் நமக்கு அதை தெளிவாக காண்பிக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன? நான் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன், ஆனாலும் கூட நான் அவ்வப்போது பின்வாங்குகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அபைடிங் இன் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்து எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இணைந்திருந்தாலொழிய நான் கனி தர முடியாது என்கிற வார்த்தையை நினைவு கூர்ந்து நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாக நான்
விசுவாசத்தோடு பண்ணக்கூடிய ஜெபம் என்ன, எப்போதும் கர்த்தரோடு நம்ம இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போது நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் கண்களுக்கு முன்பாக எப்போதும் வைத்திருந்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த தனிமையாக இருக்கிற எண்ணமும் வராது, தவறான சிந்தைகளும் வராது. எப்போதும் அவரை கண்களுக்கு முன்பாக நிறுத்துவது ஒன்று, ஜெபம் பண்ணுவது அடுத்தது, அவருடைய வார்த்தையிலே நம்ம இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது. இன்றைக்கி வி மேபி கோயிங் டு பிளேசஸ், ஒரு கடைக்கு போகலாம், ஜாமான் வாங்க, எந்த நேரத்துலையும் இப்போ நமக்கு அற்புதமாக ஏர்பாட்ஸ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, எடுத்து நம்ம காதில் மாட்டிட்டு வேத வசனத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பது, அல்லது நல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக பிரசங்கிக்கக்கூடிய உண்மையுள்ள பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டே இருப்பது, இப்படியே நம்ம இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும், ஆவிக்குரியவர்களாக நம்ம சிந்திக்க முடியும். அதை விட்டுட்டு வேறு உலக காரியத்திலேயே நம்ம அதிகமாக இருந்தோம்னு சொன்னால் ஆவிக்குரிய சிந்தனை வருவதில்லை. அடுத்தது என்ன, நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாகவும் இருப்பது, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள்னு ஏசப்பா சொன்னாரே, அதுபோல் இரவு நேரத்திலே மற்றவர்கள் தூங்குவார்கள், ஆனால் நம்ம பகலுக்குரியவர்களாக இருக்கிறோம். எப்போதாவது, அதாவது கண்டினியூஸ் ரெகுலராக பண்ணுறது ரொம்ப நல்லது. இஃப் யூ cannot do it, உங்களுக்கு விழிப்பு வருகிற சமயத்தில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா we are able to overcome certain things. ஏன்னா யாரும் நான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய மனுஷன், என்னால் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. there could be things beyond our ability, could be spiritual attacks that may come, but God prepares us. யுத்தத்துக்கு நம்மை பழக்க வைக்கிறவர் தேவன். அதனால் என்ன செய்யணும், இரவு நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் நம்மை இதை காப்பாற்றுகிறது.